வணக்கம். செய்திச் சுருக்கம். தாவேகாவுக்கு இன்னும் 3 மாதங்கள்தான், கெடு விதித்த ஸ்டாலின். 3 மாதங்களாவது தாவேக ஆட்சி தாங்குமா என்ற கேள்விக்குறியோடுதான் ஆட்சி நடந்து வருவதாக திமுக தலைவர் ஸ்டாலின் கூறினார். திமுக பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாக இருக்கும் போது வேலை அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் உழைப்பதற்கு தயாராக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு துணை இருக்கிறோம் என்று நமக்கு இன்றைக்கு துணையாக ஒரு சேர்ந்திருக்கக்கூடிய பாபு அவர்களையும் உங்களையும் நான் மீண்டும் வருகிறேன். நீங்க ஏற்கனவே இருந்த இயக்கம், அந்த இயக்கத்தை பற்றி விமர்சனம் செய்யலாம் அவசியம் இல்லை, செய்யவும் கூடாது, விமர்சித்து பேசவும் கூடாது, தேவையில்லை. என்னால் அண்ணா அவர்கள் மாற்றாந்தோட்டத்து மனைவி மனம் இருக்கும் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். யாரையும் உடைத்து மதிப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை பற்றி எல்லாம் நான் அதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் சொன்னேன், 6 மாதத்துக்கு அது பிரச்சனை பேச போவதில்லை. ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடியே பேச வேண்டிய ஒரு சூழலை வந்து விடுமோ என்று அச்சம்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது, வந்து விட்டது. அதை பலர் பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த விமர்சனங்களால் வந்து கொண்டிருக்கிறது. 6 மாதம் இல்லை, 5 மாதம் இல்லை, 4 மாதம் இல்லை, 3 மாதமாக தாங்குமா என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு நீங்களும் இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே கழகம் ஈடுபடக்கூடிய எந்த பணிகளாக இருந்தாலும் அந்த பணிகளுக்கு நீங்களும் ஒத்துழைப்பு தருவதற்காக வந்திருக்கிறீர்கள். உங்களை மீண்டும் மீண்டும் அண்ணா அறிவாலயத்தில் வந்திருக்கிறீங்க. அண்ணா அறிவாலயம் மட்டுமல்ல, கலைஞர் அரங்கத்திற்கு வந்திருக்கிறீங்க. ஆகிய அப்படிப்பட்ட சூழ்நிலையை கூட எல்லாம் மீண்டும் மீண்டும் வருக 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 என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. சுயநல தீய சக்தி நாங்க இல்ல, சீண்டிய ஸ்டாலின் வச்சு செஞ்ச தாவேகா. திமுகவை போல் நாங்கள் ஒன்றும் சுயம் கொண்ட கட்சி இல்லை என்று தாவேகா தெரிவித்துள்ளது. அக்கட்சியின் ஐடி விங் அறிக்கை, ஆட்சி என்றால் தமக்கு மட்டுமே, அதிகாரம் என்றால் தம் குடும்பத்துக்கு மட்டுமே என்று சிலர் இருக்கிறார்கள். நாங்கள் அப்படியாயிருக்கிறோம். ஆதரவளித்த ஜனநாயக சக்திகளுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகார பகிர்வை அளித்தோம். கூட்டணி என்ற பெயரில் உடனிருக்கும் கட்சிகளின் மீது சவாரி செய்து அரசியல் ஆதாயங்களை மட்டும் அனுபவிக்கும் சுயநலம் மட்டுமே கொண்ட தீய சக்தி நாங்கள் இல்லை. கூட்டணியை நாங்கள்தான் அனுப்பி வைத்தோம் என்று பெருந்தன்மை பேசிவிட்டு அவர்களை ஏக வசனத்தில் ஏசுவது எந்த வகையில் சேரும் ஸ்டாலின் சார்? ஆட்சி கட்டில் பற்றிய கனவில் தூங்கும் உங்களை தொட்டிலில் போட்டு புட்டிப்பால் கொடுத்து மேலும் தூங்க வைப்பது போல உங்களை சுற்றி இருப்போர் ஏமாற்றுவது அறியாமல் இருந்தால் நாங்கள் என்ன செய்ய ஸ்டாலின் சார்? இப்படியே இருந்தால் குளத்தூரை இழந்தது போல, கோட்டையை இழந்தது போல மொத்தத்தையும் நீங்கள் இழக்கப் போவது உறுதி. உங்கள் கொத்தடிமை கூட்டமே உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஸ்டாலின் சார் என்று தாவேகா கூறியுள்ளது. இதெல்லாம் என்ன பேச்சு? ஸ்டாலினுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நறுக். மதசார்பற்ற கூட்டணியே இப்போ இல்ல. திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணியே இப்போது இல்லை என்று அதன் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூறியுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பது, வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்று எடுத்த முடிவு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த முடிவை தவிர யாருடைய தூண்டுதல்லையோ ஒப்புதல்லையோ எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. இது 8ஆம் தேதி சொல்லியிருக்கேன். நீங்க இன்னைக்கு என்ன தேதி? 10 நாள் கழிச்சு இந்த கேள்வி கேட்குறீங்க. அவர் கேட்டாருன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க சார். சண்முகம் சார் நீங்க என்ன கேட்டிருக்கணும்? அப்ப ஸ்டாலின் அப்படி சொல்லும் போது சண்முகம் 8ஆம் தேதி இப்படி சொன்னாரு, நீங்க எப்படி சொல்றீங்க சார்? அவர்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு கேட்க முடியல, இங்க வந்து கேக்குறீங்க. திமுக கூட்டணி என்றே ஒன்று இல்லை. திமுக கூட்டணி நாங்க இருக்கிற மாதிரின்றது இல்ல. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இப்போது இல்லை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் சேர்ந்து நாங்கள் போராடுவோம். இதை அப்பயும் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், எதிர்காலத்தையும் சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் யார் ஆதரவு அளித்தாலும் அல்லது யாருடைய ஆதரவை பெற வேண்டும் என்றாலும் அதற்கான முயற்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ள. ஆட்சிக்கு வந்திருக்கிற இவர்கள் தான் புதிய தவிர ஆட்சியாளர்கள், நிர்வாக அதிகாரிகள் யாரும் புதுசு கிடையாது. அவங்களுக்கு அதுதான் வேலை. யாரு ஆட்சி எந்த கட்சி வந்தாலும் வரலனாலும் அவங்க அந்த நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. எந்த அதிகாரி எங்களுக்கு என்ன செய்யும் தெரியாம இருக்கணும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஒரு 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது 1 மாசம் கூட தாங்காது, 2 மாசம் தாங்காது. இதெல்லாம் என்ன பேச்சு?
இதெல்லாம் ரொம்ப தவறானது. ஒருவேளை அவர்களுடைய எடப்பாடி சொன்னாலும் திமுக ஸ்டாலின் சொன்னாலும் ரெண்டு பத்தி தான் சொல்றேன். அது ஒன்றும் புதுசு கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி என்கிற அந்த கட்சி தமிழ்நாட்டில் ஈடுபடவில்லை. ஆகவே அண்ணாமலை மூலமாக ஒரு புதிய பெயரை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் வலுப்பட முடியுமா என்கிற நோக்கத்தோடு தான் அமித்ஷா மோடியினுடைய முழுமையான ஆட்சியோடு அந்த அமைப்பை அவர் துவக்கியிருக்கிறார். இன்றைக்கு பிஜேபி கட்சியிலிருந்து ஏராளமான தலைவர்கள் அங்க போய் சேர்ந்திருக்காங்க. இப்ப அவர் பல லட்சம் பேர் சில மணி நேரத்துல சேர்ந்துட்டதா ஒரு பிம்பத்தை அண்ணாமலை கிளப்பி விட்டுருக்காரு. அது அவங்க கணக்கு, அவங்க எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். ஏன் அவ்வளவு குறைச்சு சொல்றாங்கன்னு தான் எனக்கு புரியல. நான் சீரியஸா சொல்றேன். பிஜேபி தமிழ்நாட்டில் இதுவரை அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி தமிழ்நாட்டை அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி என்கிற பெயரை சொல்லி தமிழ்நாட்டில் வளர முடியாது, கால் ஊன முடியாது என்பதை உணர்ந்துதான் அண்ணாமலையை, அதாவது எந்த அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து நீக்கினார்களோ அதே அண்ணாமலையை திரும்ப அவர்கள் கொண்டு களத்திலே நிறுத்துகிறார்கள். எப்படி சொல்றீங்க? விசிக மாஜி எம்எல்ஏ திமுகவில் ஐக்கியம், திருமாவளவனுக்கு செக். தமிழகத்தில் சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் அங்கம் வகித்தது. விசிகவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே எம்எல்ஏக்களாக இருந்த பனையூர் பாபு, ஆலூர் ஷானவாஸ், பாலாஜி ஆகியோருக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிட சீட் மறுக்கப்பட்டது. இதனால் மூவரும் அதிருப்தியில் இருப்பதாக அப்போதே தகவல்கள் வெளியாகின. அவர்களை சமாதானப்படுத்த பாலாஜிக்கு கட்சியின் பொருளாளர் பதவியும் ஷானவாஸுக்கு முதன்மை செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டது. தேர்தல் முடிவுகள் வெளியாகி தவேக ஆட்சி அமைக்க விசிக ஆதரவு அளித்த நிலையில் கட்சி தலைமை மீது அதிருப்தியடைந்த பனையூர் பாபு விசிகவில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். கொள்கை தலைவராக இருந்த திருமாவளவன் தடுமாறுவதாகவும் இனி அந்த கட்சியில் இருப்பதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்றும் பாபு தன்னிலை விளக்கமளித்தார். விசிகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராகவும் திருமாவளவனின் நெருங்கிய வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவராகவும் இருந்த பாபுவின் விலகல் திருமாவளவனுக்கு அதிர்ச்சி அளித்தது. இந்த நிலையில் இன்று தன் ஆதரவாளர்களுடன் சென்னை அறிவாலயம் சென்ற பனையூர் பாபு திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அவருடன் பாபுவின் ஆதரவாளர்கள் சிலரும் திமுகவில் இணைந்தனர். நான் தாய் வீட்டிற்கு திரும்பியுள்ளேன், மிகுந்த உற்சாகத்துடன் கழகத்தில் பணியாற்றுவேன் என பனையூர் பாபு கூறினார். திமுக கூட்டணியில் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் வென்ற விசிக விஜய் தலைமையில் தவேக அரசு அமைய முதலில் வெளியில் இருந்து ஆதரவு அளிப்பதாக கூறியது. பின் விஜயின் அழைப்பை ஏற்று அமைச்சரவையில் பங்கேற்றது. வன்னியரசுக்கு அமைச்சர் பதவியும் கிடைத்தது. இது திமுக தலைமைக்கு சற்று எரிச்சலை ஏற்படுத்திய நிலையில் திமுக விசிகவினர் இடையே அவ்வப்போது வார்த்தை போர் வெடித்து வருகிறது. இந்த நிலையில் விசிகவில் முக்கிய நபராக வலம் வந்த பனையூர் பாபுவை திமுக பக்கம் இழுத்து திருமாவளவனுக்கு திமுக பதிலடி கொடுத்துள்ளதாக திமுக நிர்வாகிகள் சிலர் கூறினர். பத்திரப்பதிவு செய்வது இனி ரொம்ப ஈஸி. சார்பதிவாளர் ஆபீஸுக்கு அலைய வேண்டாம். தமிழக அரசு கடந்த மார்ச்சில் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறையை அறிமுகம் செய்தது. இதற்கான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டன. பொதுமக்கள் இனி சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு செல்லாமல் இணையதளம் வாயிலாக எங்கிருந்து வேண்டுமானாலும் பத்திரப்பதிவு செய்யலாம். சார்பதிவாளர் ஒப்புதல் அளித்ததும் அவரது எலக்ட்ரானிக் கையொப்பத்துடன் கூடிய ஆவணம் சம்பந்தப்பட்ட நபரின் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும். அதை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இந்த நடைமுறை விரைவில் கட்டாயம் ஆக்கப்பட உள்ளது. இதன் மூலம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது, நேரம் மிச்சமாகும். 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும். தமிழகம், புதுச்சேரியில் நிலவும் வெப்பநிலை மற்றும் மழை நிலவரம் குறித்து வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கடலோர கர்நாடகம் மற்றும் கடலோர ஆந்திரா வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை 8ஆம் தேதி நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோவை, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும்.
தமிழகம், புதுச்சேரியின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. வரும் 11ஆம் தேதி வரை வெப்பநிலை படிப்படியாக குறையும். அதிக வெப்பநிலை, அதிக ஈரப்பதம் காரணமாக வடகடலோர மாவட்டங்களில் சற்று அசௌகரியங்கள் ஏற்படலாம். சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 39லிருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யலாம். தென் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.